bloody sweet, bloody sweet, bloody sweet, sweet, bloody sweet, sweet, bloody sweet, bloody sweet. Welcome to the world of Those cooking. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரையும் பன்னீரும் வச்சு பாலக் பன்னீர் தான் பார்க்க போகிறோம். இது சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம கீரையை வேக வச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் 1 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதி வரட்டும். அதுங்காட்டி நம்ம கீரை ஒரு கத்தை கீரையை வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். தண்ணி நிறையா ஊற்றி வேக வைக்கக்கூடாது, 1 கப் ஊற்றினா சரியாக இருக்கும். இந்த கீரை வந்து டக்குன்னு வெந்துடும், அதனால் தண்ணி அதிகம் தேவைப்படாது. இது ஒரு 2-3 நிமிஷம் வெந்தாவே போதும். அடிக்கடி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ கீரை வந்து எல்லாம் வெந்துருச்சு. நல்லா வெந்த வாட்டி நம்ம அதை இறக்கி ஆறுன வாட்டி நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பேனில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது கூடவே பட்டரும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 2 கலந்து போடும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ பன்னீர் வந்து 200 கிராம் எடுத்து எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த சைஸு கட் பண்ணால் நல்லாயிருக்கும். பட்டர் நல்லா எல்லாம் ஃபுல்லாக மெல்ட் ஆன வாட்டி இது எல்லாம் ஒவ்வொரு பீஸாக எடுத்து 2 பக்கம் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அப்படியேவும் போட்டு செய்யலாம், ஃப்ரை பண்ணாமல். இந்த மாதிரி செய்யும்போது டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பன்னீர் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. எல்லா சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வெந்தால் போதும். எல்லாம் கோல்டன் கலரில் வந்துருச்சு. இப்போ எல்லாம் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே ஆயிலே வெங்காயம் தக்காளியெலாம் வணக்கிக்கலாம். ஒரு வெங்காயம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அது கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல் பூண்டு, முந்திரி வந்து ஒரு 4-5 முந்திரி, ஒரு 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் வணக்கிக்கலாம். இது கூடவே உப்பு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் நல்லா வணங்கிருச்சு. இந்த அளவுக்கு வணங்கினாவே போதும். இப்போ ஆற வச்சு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்ட்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பேனில் ஆயில் 2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இது கூடவே பட்டரும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 2 பிரிஞ்சி இலை, இதை போட்டு நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வணக்கிக்கலாம். லைட்டாக கோல்டன் கலரில் வரணும். இந்த அளவுக்கு வந்தால் போதும். இப்போ நம்ம வந்து அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் ஊற்றிக்கலாம். இதுலேயே தக்காளி வெங்காயம்லாம் வணக்கணும்ல, அந்த பேஸ்ட்டையும் இதுலேயே ஊற்றிக்கலாம். ஒரு டைம் எல்லாம் ஒரு கிண்டி விட்டுக்கலாம் போட்டு. ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வணக்கிக்கலாம். இப்போ இது கூட மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 2 பிஞ்சு, ஜீரகத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன், கொத்தமல்லி தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். இதை போட்டு எல்லாம் ஒரு கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இந்த பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கிறோமில்ல, வேக வச்சு அதையும் இதிலேயே ஊற்றிக்கலாம். நல்லா ஒரு டைம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும்.
மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு எல்லாம் ஒரு டைம் கிண்டி விட்டுக்கலாம். இது மூடி போட்டு மூடி ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் கொதி வரணும். மீடியமாகவே வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுண்டி வந்திருக்கும். இப்போ வந்து நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் க்ரீம் இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் இல்லைனாலும் நம்ம பால் ஆடை இருந்துச்சுன்னா அதை வந்து கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்சியில் போட்டு அரைச்சி அதையும் ஊற்றலாம். இது கூடவே கஸ்தூரி மேத்தி ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன். இதையெல்லாம் போட்டு ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த பன்னீரும் போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கிண்டி விட்டு ஒரு கொதி வந்த வாட்டி நம்ம இறக்கி வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு சின்ன பேனில் 1 ஸ்பூன் ஆயில், 1 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வந்து பொடிசாக கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு நல்லா செவக்கணும். நல்லா அந்த மாதிரி கலர் மாதிரி வரும். அது கூடவே ஒரு 3-4 வரமிளகாய் போட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் போட்ட வாட்டி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம், இல்லைன்னா இதாயிரும், கருப்பாக போயிடும். இப்போ இதை வந்து இந்த கீரையிலேயே ஊற்றிக்கலாம். இது மேலே எல்லா பக்கமும் அப்படியே ஊற்றி விட்டுக்கலாம். சாப்பிடும்போது எல்லாம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி பரோட்டாவோடு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Can you catch my point? வரட்டா மாமே?